கிறிஸ்துவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை நமக்கு போட்டி கொடுத்து எந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்தில் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம ஒவ்வொரு தேங்களும் இதோறும் என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சிக்குரியதான பாடத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்துக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில நம்ம கடந்த சில வாரங்களாவே நம்ம என்ன பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் பேசின மாபெரும் தீர்க்க தரிசனம் மத்திய 24 ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து அவர் பேசின 3 ஊமையை நம்ம பார்த்துக்கிறோம். அதுல எத்தனை ஊமையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஊமை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது 3வது ஊமை. அந்த 3வது ஊமை எதை சார்ந்தே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சியில நடக்கூடிய அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஊமை எத்தனாவது ஊமை அப்படின்னு எத்தனாவது கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41வது கிளாஸ். நம்ம பார்க்கக்கூடிய பேரப் என்ன ஊமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஷீப் அண்ட் கோட்ஸ், அதாவது செம்மறி ஆடு வெள்ளாடு அப்படின்ற ஊமை நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்க போறோம். ஸோ இந்த ஊமை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம அதிகமா இந்த பேசிக் சப்ஜெக்ட்ல 3 அறுவடைங்கிற சப்ஜெக்ட் நம்ம பார்த்துப்போம் இந்த ஊமை. ஸோ அதோட நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. அப்படி இந்த ஊமை எப்ப நடக்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவுல நடக்கிற ஒரு சம்பவத்தை அறுவடை அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊமையை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இது எந்த சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 25ஆம் அதிகாரம் 31 46 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் இந்த ஒரு ஊமை என்ன பண்ணிருக்கோம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோம் நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா இந்த ஊமையுடைய முக்கியத்துவம் முழுக்க முழுக்க யாருக்கு நியாயத்திற்கு கொடுக்கக்கூடியதா சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கிறிஸ்துவோட வெளிப்படையான ராஜ்யத்துல உயிர்த்து வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த நியாயத்திருப்பை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஊமை அடையாளப்படுத்தும். நம்ம போன ஊமை பார்த்தோம் இல்லைங்களா, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கணக்கு கேட்கும் எஜமான், அந்த தாளந்து ஊமை. ஸோ அந்த தாளந்து ஊமையில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, எஜமான் வந்து தாளந்து கொடுத்துட்டு போனவர் திருப்பி வந்து கணக்கு கேட்கக்கூடிய அந்த டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1871 வந்துட்டு இந்த கடைசி இந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி காலப்பகுதியில அவர் வந்து சபை கிட்ட கேட்கக்கூடிய கணக்கு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேலண்ட்ஸ் ஊமையை நம்ம பார்த்தோம், தாளந்து ஊமையை நம்ம பார்த்தோம். சொன்னா அது முடிஞ்ச உடனே கணக்கேட்டு முடிஞ்ச உடனே சபை கிறிஸ்துவோட கூட பண்ண மகிமை அடைஞ்சிடறாங்க. அந்த தாளந்தை சரியா பயன்படுத்தும் கிறிஸ்துவோட போய் சேர்ந்துடுறாங்க. பயன்படுத்தவும் திரள் கூட்டம் பண்றாங்க போயிடுறாங்க. ஆனா இது முடிஞ்ச உடனே அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா, வெளிப்படையான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்துடைய வெளிப்படையான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ராஜ்யத்தை பற்றி தான் ஊமை என்ன பண்ணிருக்காரு நம்முடைய ஆண்டவர், எப்படி இருக்கும்போது அந்த முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து அந்த பேரபிள பேசியிருப்பார். அப்படின்னா இன்னொரு இது நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவர் பேசுற மாபெரும் தீர்க்க தரிசனத்துல இந்த ஒரு பேரபிளோட அந்த ஒரு தீர்க்க தரிசனம் முடிய போகுது. அப்படின்னா இது மட்டும் இல்ல, மத்திய சுவிசேஷ புத்தகத்துல இந்த பேரபிள் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஒரு முடிவு பேரபிளா நம்ம இருக்கும். இதான் லாஸ்ட் பேரபிளா நம்முடைய ஆண்டவர் நம்ம சொன்னதை மேத்யூ என்ன பண்ணிருப்பார் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அப்படின்னா இந்த ஊமையினுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊமை என்ன பண்ணா ஒரு மேலோட்டமா ஒரு சாதாரணமா அதுல அந்த டைம்ல பேசிக்கல அடிப்படை சத்தியம் கேட்கறவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லி முடிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை சார்ந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் நடக்கிற அந்த அறுவடை, அந்த கடைசி அந்த 1000 வருஷம் முடியும் போது நடக்கக்கூடிய அந்த அறுவடை எப்படிப்பட்டதா இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எப்படிப்பட்ட சேர்த்துக்கு போறா, எப்படிப்பட்ட ரிஜெக்ட் பண்ண போற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படி முழுக்க முழுக்க யார் மத்தியில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுக்குலத்தின் மத்தியில் நடக்குது. உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் சத்தியம் தெரிஞ்சு அந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை கீழ்ப்படிக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு அறுவடை தான் உலக ஜனங்கள் மத்தியில் நடக்கிற ஒரு அறுவடையை நாம் பார்க்கணும். அப்படின்னா அந்த உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது சத்தியம் அவங்களுக்கு கொடுத்துட்ட உடனே அந்த சத்தியத்தை அவங்க கேட்ட பின்னாடி அவங்க யார் மாதிரி மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு, அதாவது எப்படிப்பட்ட ஒரு சாயல் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமையின் சாயலை பத்தி இங்க பேசல. பூமியில ஒரு பரிபூர்ண மனுஷன் நம்முடைய ஆண்டவர் இருந்தார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணலட்சணத்துல இந்த உலக ஜனங்கள் மாறணும். மாறின பின்பாடு அங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க பேரபிள் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றோம் பேசுறாரு. அப்படின்னா அந்த அந்த ஒரு 1000 years முடிவுல என்ன மாதிரி நடக்க போகுது, எப்படி பண்ண போறாருன்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வசன ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். மத்த 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம்.
மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். போதும். அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ற நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனம் வீற்றிருப்பார். அப்படின்னா இங்க மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோட கூட வரும்போது அப்படின்னு இருக்குங்க. ஆக்சுவலா இங்க நம்ம பார்க்கணும், இது யார் அந்த பரிசுத்த தூதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, போன ஊமையில, அதாவது தாளந்து ஊமையில யார் யார் தாளந்துகளை சரியா பயன்படுத்தி முடிச்சாங்களோ அவங்க கிறிஸ்துவோட கூட போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட கூட வரும்போது அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. ஆக்சுவலா கம்ஸ் இன் இஸ் க்ளோரி அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் எப்போ வந்துட்டார் பார்த்தீங்கன்னா 1874 வந்துட்டார். அப்படின்னா இங்க பரிசுத்த தூதரோட வரும்போது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்தோம், எந்த ஊமையிலே பார்த்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எந்த ஊமையில வந்துட்டாருன்னு நம்ம பார்த்தோம்னா 10 கன்னிகை ஊமையில நமக்கு வந்துருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்த போது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதோ மணவாளன் இதோ வந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொண்டு போகின்ற விஷயம் பார்த்தோம். அப்படி எதிர்கொண்டு போறவங்க எப்படி தாளந்துகளை பயன்படுத்தணும் அதை செட்டில் பண்ண போனோம். அப்படின்னா எப்பயோ வந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை ஊமையிலே நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு நம்ம சொல்ல அப்படின்னா இங்க பரிசுத்த தூதரோட வரும்போது அப்படின்றது இது எப்ப நடக்கிற டைம் பாத்தீங்கன்னா, சபை மகிமை அடைஞ்ச பின்னாடி வர்ற மாதிரி இந்த வசனம் புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலா சபை 1870 நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாரு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற வரும்போது என்ற விஷயம் நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. அதான் இங்க பிரதர் ரசூல் அழகா சொல்றாரு. கம் இன் க்ளோரி டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் Messiah's kingdom following his parousia and his epiphania, not another coming. இது எதை அடையாளப்படுத்தலன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வரப்போறத பத்தி சொல்லல, பட் another step or development during the same coming. அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற விஷயத்த, அடுத்து ஒரு டெவலப் பண்ண விஷயத்த, நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய விஷயத்த தான் இங்க வசனம் எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா, கம், அதாவது கம்மிங் அப்படின்ற விஷயத்த நம்ம போட்டிருக்கு. இதை நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அந்த புத்தி உள்ள கனிகை புத்தி இல்லாத கனிகளை மணவாளன் வந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னு சொன்னார். சொல்லும் போது அவர் டோர் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் பண்றத என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்மின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணு போட்டிருக்கு நம்ம பார்த்தோம். ஆனா அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி தான் மகிமை அடைந்த சபையோட சேர்ந்து அவர் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷனை தான் கம் இன் இஸ் க்ளோரி அப்படின்னு பண்ணி தான் போடப்பட்டிருக்கோம். அப்படின்னா எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன சிங்காசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். என்ன வாசிச்சிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, then I saw a great white throne, வெள்ளை சிங்காசனம், அதாவது வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, வெள்ளை சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறார். அப்படின்னா ஏன் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் எதை அடையாளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரைட்டியஸ்னஸ், நீதி. அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் மகிமை அடைந்த சபையோட சேர்ந்து நீதியான ஒரு அரசாட்சிய என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதனால என்ன சிங்காசனம் பாத்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனம் அடையாளப்படுத்துது. அவர் நீதியான அரசாட்சியில் உட்கார்ந்து அவர் நீதியா அந்த ஜனங்களை பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்களை நியாயம் தீர்க்க போறார். அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் போதுன்னா நீதியா இருக்க போது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு, உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் மத்தியில. அப்படின்னா இந்த கம்மிங் அப்படின்றது 1870 ஒரு பத்தி என்ன பண்ணது பாத்தீங்கன்னா பேசல. இந்த கம்மிங்ன்றது எந்த ஒரு வருகிறார் அப்படின்ற விஷயம் எதை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எடுத்த ஆக்ஷனே அடையாளப்படுத்துது. கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய ராஜ்யத்துல அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ல என்ன செய்ய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மரிச்சிருக்கிற ஜனங்களை உயிர் தெழுப்ப போறார். உயிர் தெழுப்பி அடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்க போறார் பார்த்து சத்தியத்தை கொடுக்க போறார். சோ அதை பத்தி தான் வசனம் வாசிக்கலாம். மத்த 25ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33.
வசனங்கள் 32 மற்றும் 33. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். போதும். அப்படின்னா அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போறாங்க, யாருடைய ராஜ்யத்துக்குள்ள உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அப்படி எந்திரிச்சு வரக்கூடிய உலக ஜனங்களை 2 வகுப்பாக பிரிக்கிறார். ஒண்ணு வெள்ளாடு, ஒண்ணு செம்மறியாடு. இதான் நம்முடைய ஆண்டவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை. அப்படின்னா உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களை வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்க போறது எதை அடையாளப்படுத்த போகுது அப்படின்னு இப்ப நம்முடைய ஆண்டவர் சொல்ல போறாரு. அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள்ல சக்சஸ் ஆனவங்க யாரு, ஃபெயில் ஆனவங்க யாரு அப்படின்றத நம்மள பிரிக்க போறாரு. அப்படின்னா எதுல சக்சஸ் ஆனவங்க, எதுல ஃபெயில் ஆனவங்க அப்படின்னா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. அப்போ என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஒரு வெள்ளை சிங்காசனம் உட்கார்ந்து அவர் நீதியா என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா, நியாயம் தீர்க்க போறாருன்றதை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பார்க்கணும். அப்படின்னா என்ன ஒரு டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து வர்ற ஜனங்க மத்தியில செம்மறியாடு வெள்ளாடு 2 குரூப் இருக்குது. இந்த 2 குரூப் ஒன்னா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளாடு சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கும். ஆனா இந்த செம்மறியாடு ஒரு கூட்டமா இருந்து ஒன்னா செயல்படுத்தி யோசிக்கும். அதுதான் சக்சஸ் ஆனவங்களுடைய தனியா பிரிக்கிறாரு. அதே நேரத்துல ஃபெயிலியர் ஆனவங்க தனியா பிரிக்கிறாரு. அப்படின்னா இங்க யார் சுயநலமா செயல்பட போறது, யார் ஒன்னஸோட செயல்பட போறது, அதுதான் இங்க நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போறது பேச போறாரு. அப்படி நம்ம பார்த்தோம். அந்த 10 கன்னிகைகள் ஊமையிலே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் பண்ண வெளிப்படுத்துறாரு. எந்த கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை எப்படிப்பட்ட ஒரு ஜீல் இருக்கணும் அப்படின்னு பிரிச்சாரு. அதுக்கப்புறம் எப்படி பிரிச்சாரு பாத்தீங்கன்னா, ஜீல் இல்லாத குரூப் தனியா பிரிச்சாரு அந்த பேரபிள்ல. அதே மாதிரி இந்த பேரபிள்ல எது தாளந்து ஊமையில யார் நல்லா சந்தோஷமா தேவனுக்காக ஒர்க் பண்றவங்க அப்படின்னு தனியா பிரிச்சாரு. அதே இதுல யார் ரொம்ப சோம்பேறித்தனமா கேர்லஸா அவர் கொடுத்த வேலையை அவர் கொடுத்த தாளந்த யூஸ் பண்ணாதவங்களோ அவங்க தனியா பிரிச்சாரு. அதே மாதிரி 2 விதமா எங்க பிரிக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வெளிப்படையான ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் மத்தியிலிருந்து 2 கேரக்டர் என்ன பண்றாரு பிரிக்கிறார். அதுதான் 2 அனிமல்ஸ் என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்ணிருக்கிறார். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளாடு செம்மறியாடு. நம்ம நல்லா தெரியும் வெள்ளாடுனுடைய கேரக்டரும் செம்மறியாடுனுடைய கேரக்டரும். செம்மறியாடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கூட்டமாவே இருக்கிறதுக்கு விரும்பும், அது ஒற்றுமையா இருக்கதான் விரும்பும். ஆனா அதே வெள்ளாடு அது இஷ்டத்துக்கு போயிருக்கும், அது இஷ்டத்துக்கு பிரகாரம் செய்யும். அது ஒன்னா இருந்து எல்லாரும் கூட சேர்ந்து செய்யற மைண்ட் என்ன பண்ண இருக்காது. இதே மாதிரி மனநிலை தான் உயிர் தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில ஒரு குரூப் சுயநலமா செயல்படுவாங்க, ஒரு குரூப் ஒன்னஸோட செயல்படுவாங்க. இவங்களை மத்தியில் தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா பிரிக்க போறாரு. இப்படி பிரிக்கக்கூடியவங்க பத்தி சொல்லும் போது இந்த வெள்ளாட பத்தி சொல்லும் போது இவங்க மோசமானவங்களை எப்படி ஹைலைட் பண்றாரு பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம். ஏசாயா 65 வசனம். ஏசாயா 65 20
அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய வாலிபனோ சபிக்கப்படுவான். பாத்தீங்க, அப்போ 100 வயது உள்ள 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அப்படின்னா இது எந்த ஒரு ராஜ்யத்தில் நடக்கிறது என்பதுன்னா கிறிஸ்துடைய வெளிப்படை ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அங்க 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அந்த பாவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வகுப்பார். ஏன் இந்த இவங்களை பார்த்து பாவிகள் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, பட் த சின்னர் அப்படின்னு பிரதர் கொடுக்குறாரு. இந்த இதுக்கு என்ன விலை கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, who makes no progress toward perfection and full light and opportunity. ஒரு முழுமையான வெளிச்சம் கிடைக்கும் போதும் முழுமையான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் போது கூட அவங்க ஒரு சரியான ஒரு பர்ஃபெக்ஷன் பண்ண காணுவாங்க. ரீச் பண்ணாம என்ன பண்ண பாத்தீங்கன்னா, the willfully rebellious sinner, தெரிஞ்சு துணிகரமா பாவம் பண்ணவங்க, புரட்சி பண்ணவங்க. அப்படின்னா அந்த குரூப் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாடு குரூப். அப்படின்னா இந்த வெள்ளாடு குரூப் தான் இப்ப நம்முடைய ஆண்டவர் பிரிக்க போறார். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துல நிறைய ட்ரூத் ரிவீல் ஆக ஆரம்பிக்கும், நிறைய வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும், சத்தியம் அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைம் கூட இந்த மாதிரி ஒரு வகுப்பார் இருப்பாங்க. அவங்களே நான் பிரிக்க போறேன்ற விஷயத்த தான் நம்முடைய ஆண்டவர் சொல்ல போறேன். ஸோ இப்போ இந்த குரூப் இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் இருக்கும். வில்ஃபுல்லா ரெபிலியஸ் பண்ணுவாங்க, புரட்சி பண்ணுவாங்க, பாவம் பண்ணுவாங்க கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளவே. அப்படின்னா அப்படின்னா இன்னொரு குரூப் இருக்காங்களா, அந்த குரூப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். மத்திய 25 34 வசனம். மத்தேயு 25 34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அந்த குரூப் சபிக்கப்பட்ட குரூப், சாபம் வாங்குற குரூப். ஆனா இந்த குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குற குரூப். அப்படி எந்த குரூப்னு பாத்தீங்கன்னா செம்மறியாடு வகுப்பார். அப்படி செம்மறியாடு வகுப்பார் எதுக்குள்ள போறான்னு பாத்தீங்கன்னா, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள பண்ணுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்படின்னா அந்த அந்த ஒரு எட்டர்னல் லைஃப், நித்தியத்துக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளார இந்த செம்மறியாடு வகுப்பார் என்ன பண்ண போறாங்க, போய் உள்ள போயிட்டு ரொம்ப அந்த ராஜ்யத்தை பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறாங்க. அதான் இங்க சொல்லப்படும் போது வசனம் வெளிப்படுத்தல் 21 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்படின்னா இந்த யாரை பத்தி பேசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் ஓவர்கம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான் அப்படின்னு போட்டிருக்குதுங்களா. இது எந்த ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு ஜெயம் கொண்டு போயிட்டாங்க பாத்தீங்கன்னா அது சுவிசேஷத்தினுடைய காலப்பகுதியில், அறுவடையினுடைய காலப்பகுதியில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இங்க சொல்லக்கூடிய ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நாட் த பிரைட் கிளாஸ். பிரதர் அழகா கொடுக்குறாரு. இது யாரை பத்தி சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பாரை பத்தி சொல்ல, செலக்டட் டியூரிங் த காஸ்பல் ஏஜ், பட் த ஷிப் கிளாஸ் ஆஃப் மேத்யூ 25 டியூரிங் த மில்லேனியல் ஏஜ். அதாவது ஆயரோட அரசாட்சியில, அதாவது எந்த ஒரு வகுப்பார் பார்த்தீங்கன்னா அந்த ஷீப் வகுப்பார், செம்மறியாடு வகுப்பார். ஸோ அவங்க தான் என்ன பண்ணப்பட்டு இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயிச்சிட்டாங்கம்மா. எந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் ராயரோட அரசாட்சியில அவங்க கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்கம்மா. அப்படி என்ன ஜெயிச்சாங்க அவங்க என்ன ஜெயிச்சாங்கன்னு சொல்றது அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த செம்மறியாடு வகுப்பார் அப்படின்னா, இப்பதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்னா, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 25 35 மற்றும் 36 வசனங்கள் 35 மற்றும் 36. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பாத்தீங்களா, அப்போ எப்படி ஜெயிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க.
அந்நியரா இருந்தேன், என்ன பண்ணீங்க, சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், எனக்கு விசாரிக்க வந்தீங்க. கால் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்றாரு. அப்படின்னா இது யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரிச்சவங்கள பார்த்து சொல்றாரு. கேர் கொடுத்தவங்கள பார்த்து சொல்றாரு. அப்படின்னா இது எந்த வகுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மறியாடு வகுப்பார். அப்படியே உடனே அவங்க கேட்குறாங்க, நாங்க எப்போ அப்படி செஞ்சோம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, அந்த ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்த 25 40 வசனம். 40 அதற்கு ராஜா ம். பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இங்கதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுக்கிறார். என்ன க்ளூ கொடுக்கிறாருன்னா, எனக்கு செஞ்சீங்க நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது, அவங்க கேட்கிறாங்க, நாங்க எப்போ செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா ஒரு சகோதரர்களுக்கு, அதாவது இங்க இங்க பேசியிருக்கிற சகோதரர் யாரை பத்தி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை வாய்ப்பு கூட்டிட்டு இருக்கிறவங்க, இல்ல இந்த சுவிசேஷத்துல பத்தி பேசல. இது ஆயிரோட அரசாட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களை பத்தி பேசுற நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு அந்த செம்மறியாடு வகுப்பார் உடன் இருக்கக்கூடிய கிறிஸ்துவோட ராஜ்யத்துல உடன் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. அது செஞ்ச விஷயத்தை தான் நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி பார்த்து, சே இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க, இது எனக்கே நீங்க செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்க எதுக்குள்ள வாங்க, இந்த இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகுங்க, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க என்டர் ஆகுங்க அப்படின்னு நான் பண்றாரு பார்த்தீங்கன்னா அப்படி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த செம்மறியாடு வகுப்பார் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி என்ன சகோதரர்கள் செஞ்சாங்க அவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா அவங்க செஞ்ச ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ஊழியத்தை யார் செய்யாம போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மறியாடு வகுப்பார் செஞ்ச அந்த மணலையோட யார் செய்யாம போயிட்டாங்க பாத்தீங்கன்னா, வெள்ளாடு வகுப்பார் செய்யாம போயிட்டாங்க. அப்ப இந்த செம்மறியாடு வகுப்பார் என்ன செஞ்சாங்கம்மா, பசியா எனக்கு எனக்கு என்ன கொடுத்தீங்க, என் பசியை போக்குனீங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு போஜனை கொடுத்தீங்க அப்படின்றாருன்னா எந்த பசியை பத்தி பேசல. நம்ம நல்லா தெரியும், கிறிஸ்துவோட ராஜ்யத்துல பசி இருக்குமா, அவங்க ராஜ்யத்துல பசியே இருக்காது. எல்லாருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா திருப்தியான ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருடைய பசியை போக்கக்கூடிய ஒரு 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 கிங்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட ராஜ்யம். ஆனா இங்க எதை பத்தி பேசுறாரு பார்த்தீங்கன்னா, திஸ் மே வெல் பி த ஹங்கர் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இப்போ ஜனங்க உயிர்த்தெழுந்து வருவாங்க இல்லைங்களா, உயிர்த்தெழுந்து வரும்போதே எப்படி இருக்கும் அந்த சினாரியோ பிராக்டிகலா யோசிச்சு பார்க்கலாம். செத்து போயிட்டு இருக்கிறவங்க உயிர்த்தெழுந்து வர ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாம இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு அட் பிரசன்ட் தெரியாம இருக்கும். ஆனா அப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரியாம உயிர்த்தெழுந்து வர ஜனங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. ஆக்சுவலாங்க யாருடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது, கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துட்டு இருக்குது. அவர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகமே ஏதேன் தோட்டம் மாதிரி மாறிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு தேசமா மாறிட்டு இருக்குது இந்த இடமா அப்படின்னு அங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பசியா எதிர்த்து வராங்க பாத்தீங்களா, எதுவுமே தெரியாம எதிர்த்து வராங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யார் யார் ஷேர் பண்றாங்களோ, உற்சாகமா ஷேர் பண்றாங்களோ அவங்களதான் இங்க என்ன சொல்றாரு அப்படி ஆண்டவர், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்து வரும்போது நிறைய பேருக்கு என்ன நடக்குன்னு தெரியாத டைம்ல, அந்த டைம்ல திடீர்னு ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அவர் தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்ண இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் உயிர்த்தெழுந்து வரும்போது இவர் தெரிஞ்சவரு அது சந்தோஷமா ஏற்றுக்கணும், அப்படியா நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் இன்னொருத்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவார். அப்போ அப்படி ஷேர் பண்ண எல்லாருக்கும் என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி நம்ம செத்து போனவங்க எந்திரிச்சு வந்துட்டுமா, இந்த மாதிரி சந்தோஷமா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கா, இதுதாங்க நான் எதிர்பார்த்திருந்தோம், இதாங்க ரொம்ப வருஷமா நான் எதிர்பார்த்தேன். இந்த 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 கான்வர்சேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பாத்தீங்களா. யார் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, யார் ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு அந்த ராஜ்யத்தை என்ஜாய் பண்றாங்களோ அவங்க இம்மீடியட்டா ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எந்த வகுப்பார் செய்வாங்க பாத்தீங்கன்னா, செம்மறியாடு வகுப்பார் இந்த ஒரு மனநிலையில உற்சாகமா இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்யறதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருக்கும்போது என் சகோதரர், அதான் உன் சகோதரர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்க. அடுத்தது என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, தாகமா இருந்த எனக்கு என்ன கொடுத்தீங்க, எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க.
அப்படின்னா எந்த தாகத்தை பத்தி பேசுறாங்க? பேசல. வந்தவங்கள சில தாகம் இருந்திருக்கு அவங்க. என்ன தாகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மலைப்பிரசங்கம் சொல்லியிருக்கிறார். பசி தாகம் உள்ளவர்கள் அப்படின்னு பாக்கியவான்கள் அவர் திருப்தி அடைவார்கள். அங்க சொன்னார் இல்லைங்களா? அப்படி எந்த பசி தாகம் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம செத்து போயிருக்கலாம், நம்ம எழுப்பி இருக்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே, இப்ப அந்த தெரிஞ்ச ஜனங்கள் என்ன செய்ய விரும்புவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இந்த நீதியான ராஜ்யத்துல நம்ம நீதி செய்யணுமா? எப்படி அந்த நீதியை செய்யறது? அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜ்யத்துல நீதி செய்யறதுக்கு ஆவலா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எப்படி செய்யணுன்றத சொல்லி செய்ய வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த வகுப்பை யார் செய்வாங்க பாத்தீங்கன்னா, செம்மறியாடு வகுப்பா செய்வாங்க. எப்படி கீழ்ப்படிகிறது அப்படின்ற விஷயத்த யார் செய்வாங்க பாத்தீங்கன்னா, மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இப்படி செய்யணும், இப்படி கீழ்ப்படியணும், இதுக்கு ஆமா இந்த ட்ரூத்துக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும் அப்படின்றத இவங்க ஒபே பண்ணிட்டு மற்றவங்க ஒபே பண்ணக்கூடிய ஹெல்ப் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார். தாகமா இருந்தேன், என் தாகத்தை என்ன பண்ணீங்க? தீர்த்தீங்க. அடுத்து சொல்றார், அந்நியரா இருந்தேன், என்ன பண்ணீங்க? சேர்த்து கொண்டீங்க. இப்ப யோசிச்சு பார்க்கலாம், உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் நிறைய பேர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து வந்த டைமிங்ல இந்த மனுக்குலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, தனிமையா இருக்கக்கூடிய அந்த சூழல் வராம எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதே இடத்துல அவங்க எந்த சட்டம்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உயிர்த்தெழுந்து வரவங்க எல்லாருமே புறஜாதி ஜனங்கள்ல இருந்து வருவாங்க, யூத ஜனங்கள்ல இருந்து வருவாங்க. எல்லாருமே உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அந்நியன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேர். அப்படி அந்நியர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல இந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்நியரா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒன்னா இந்த ராஜ்யத்துக்குள்ளார சொல்லக்கூடிய அந்த நீதியான விஷயத்த, அந்த ஒரு கட்டளைகளை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஒரு லா கீழ் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது எந்த ஒரு இதுக்குள்ள போனான்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்துக்குள்ள இருந்தாங்க. அதே இடத்துல சபை சுயாதீன பிரமாணத்துக்குள்ள பண்ணது பாத்தீங்கன்னா இருக்குது. அதே உலக ஜனங்கள் கேத்துரால் எப்படி கீழ்ப்படிஞ்சு எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஒன்னா இருக்கலாம், வாங்க நீங்க போய் ஏன் ஸ்ட்ரேஞ்சரா ஃபீல் பண்றீங்க, அந்நியனா ஏன் ஃபீல் பண்றீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு செம்மறியாடு வகுப்பா செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரம் இல்லாத எனக்கு என்ன கொடுத்தீங்க, வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வஸ்திரம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ சுவிசேஷ யுகத்துல யார வஸ்திரமா போட்டுக்கிறோம், நம்ம கிறிஸ்து வஸ்திரமா போட்டுக்கிறோம். ஆனா அங்க உலக ஜனம் உயிர்த்தெழுந்து வரும்போது என்ன வஸ்திரம் போட்டுக்க போறாங்க பாத்தீங்கன்னா, உலக ஜனம் உயிர்த்தெழுந்து வஸ்திரம் இல்லாம வருவாங்க. என்ன வஸ்திரம் இல்லாமன்னு பாத்தீங்கன்னா, லிட்டரல் வஸ்திரத்தை பத்தி பேசல, நீதி எப்படி செய்யறதுன்றத அந்த வஸ்திரம் இல்லாம வருவாங்க. ஆனா உயிர்த்தெழுந்து வர ஜனங்களுக்கு எப்படி நீதி செய்யறது, எது நீதியான வழி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரும்பாதையான வழியில, பரிசுத்த வழியில என்கரேஜ் பண்ணி இதுல நடக்கலாம் வாங்க, நடக்கலாம் வாங்கன்னு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஊழியை யார் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த செம்மறியாடு வகுப்பா செய்வாங்க. அதே நேரத்துல வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல சிக்னஸ் இருக்காது. எந்த சிக்னஸ், நோயோ, நம்ம நல்லா தெரியும் கிறிஸ்துவோட ராஜ்யம் வரும்போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா சந்தோஷமா நோய் இல்லாத ஒரு லைஃப் நம்ம இருக்கும்போது, ஆனா இங்க சொல்லிட்டு இருக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஐசோலேட்டட். அதான் சொல்லும்போது சிக் ஹியர் சீம்ஸ் ஆல்சோ டு இம்ப்ளை பீயிங் ஐசோலேட்டட் பிகாஸ் ஆஃப் த சிக்னஸ். அதாவது அவங்க தனிப்பட்ட விதத்தில் தாங்க ஐசோலேட் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட ஐசோலேட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க பார்த்து அவங்க அந்த சிக்னஸ்ல இருந்து வெளியே வர வச்சு இன்னும் உற்சாகமா கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை கேட்டு, சபையின் மூலமா கேட்ட சத்தியத்தை கேட்டு வாழக்கூடியவர்களா, வாழ்றது எப்படின்றத கூட சேர்ந்து சொல்லி கொடுக்குறவங்களான்னு பண்ணவங்க இருப்பாங்க. அதே நேரத்துல காவல்ல இருக்கும்போது என்ன பண்ணீங்க,
பார்க்க வந்தீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா காவல் இருக்கும்போது பார்க்க வந்தாங்க. எப்படி காவல் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பிரதர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் வரும்போது ஒரு குரூப் அப்படியே உயிர்த்தெழுந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும்போது, அடுத்து உயிர்த்தெழுந்து வர்றவங்களுக்காக இவங்க பிரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலில இருக்கிற உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்கள் இந்த ராஜ்யத்தை பற்றின சந்தோஷத்தை, சத்தியத்தை, இந்த மகிமைய எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பின்னாடி இவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது இவங்க வந்தா நல்லா இருக்குமே, பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் வைப்பாங்க தேவன் கிட்ட. தேவனே இந்த மாதிரி இவங்களும் உயிர்த்தெழுந்து வரட்டும் அப்படி ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் ரிசரக்ஷன் ஸ்டார்டிங் ஆயிட்டு இருக்கும். இப்படி அவங்கவுங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி இவங்க வரணும், இவங்க வரணும்னு சொல்லிட்டு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைப்பாங்க பாத்தீங்களா? அப்படி பண்ணக்கூடிய ரிக்வெஸ்ட் தேவன்கிட்ட வைக்கிற அந்த ரிக்வெஸ்ட் என்ன 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 கிறிஸ்து ஃபீல் பண்றாருன்னா, காவல் இருந்த எங்களை என்ன பண்ணீங்க? பார்க்க வந்தீங்க. அப்படின்னா, இந்த மாதிரி மற்றவங்களும் உயிர்த்தெழுந்து வந்து இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆவல் இருக்கும். கண்டிப்பா கிறிஸ்து எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்தா நல்லா இருக்குமே, அவங்களும் வந்தா நல்லா இருக்குமே, இவங்களும் உயிர்த்தெழுந்து வரணுமே அப்படின்னு இவங்க ரிக்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த செம்மறியாடு வகுப்பார் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது மத்திய 25ஆம் அதிகாரம் 37 அப்படின்னு 39 வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 முடிய. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். இந்த விஷயத்த சொல்லும் போது நம்முடைய ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக. ஏன் இவங்களுக்கு பேர் நீதிமான்கள் பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறவங்க எந்த கண்டிஷன் போறோம் பாத்தீங்கன்னா, நீதிமான் கண்டிஷன். அப்ப உலக ஜனம் உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் இந்த செம்மறியாடு வகுப்பார் கரெக்டா ரியலைஸ் பண்ணிடுவாங்க. ச்சே, நான் இன்னைக்கு உயிர்த்தெழுந்து வந்தது இவருடைய ரத்தத்தினாலதான். நான் இன்னைக்கு உயிரோட வந்திருக்கிறது இவர் ரத்தத்தினுடைய ஒரு விளைக்கரம் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறவங்க யாரு பாத்தீங்கன்னா நீதிமான்கள். அப்படி உயிர்த்தெழுந்து வந்த அந்த செம்மறியாடு வகுப்பார் என்ன செய்ய ஆரம்பிச்சுப்பாங்க பாத்தீங்கன்னா, நீதியை செய்ய ஆரம்பிச்சுட்டுப்பாங்க. அப்படி நீதியை செய்யக்கூடிய விஷயத்தை தான் இங்க நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது, நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்க எப்ப அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் நீதிமானுக்குரிய அந்த நீதிக்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் அவன் நீதிமான்கள் சொல்றாரு. அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே கிறிஸ்து பதில் சொல்லிட்டாரு. நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. ஆனா வெள்ளாடு குரூப் பத்தி சொல்லும்போது அவங்கள பார்த்து என்ன சொன்னா பாத்தீங்கன்னா, பாவிகள், சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு வார்த்தை சொல்றார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் நீதிமான்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நீதி செய்யறதுனால. அதான் ராஜா பிரதித்துவமா சொல்றார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்து வர ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஊழியத்தை இந்த செம்மறியாடு வகுப்பா செய்ய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப உற்சாகமா செய்ய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா செய்ய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஆவலா ஏக்கத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு குவாலிட்டி, செம்மறியாடுனுடைய குவாலிட்டி. வாங்க ஒன்னஸோட கிறிஸ்துடைய ராஜ்யத்துல கீழ்ப்படிலாம். எப்படி கீழ்ப்படிறது? வாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க, எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, நானும் கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்களும் படியுங்க, கீழ்ப்படிலாம் வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிட்டு ஒருத்தர் ஊக்குவிக்கக்கூடிய ஊழியம் யார் செய்வாங்க பாத்தீங்கன்னா, இந்த செம்மறியாடு வகுப்பார் செய்வாங்க. ஆனா இந்த வெள்ளாடு வகுப்பார் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ள போறாங்க பாத்தீங்கன்னா, மத்த 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எந்த வகுப்பார்? இடது பக்கத்தில் நிற்கிறவங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளாடு வகுப்பார். அப்ப இவங்களை பார்த்து சொல்றாங்க, சபிக்கப்பட்டவர்களே.
அவங்கள நீதிமான்களே என்னாரு, இங்க சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னியில போங்கள். அப்படின்னா இது எந்த ஒரு அக்னியை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபிக்கப்பட்டவர்கள் போகக்கூடிய அக்னி. யார் யாருக்கு வச்சிருக்குது? பிசாசு, தூதர்கள், அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னி. அப்படின்னா கீழ்ப்படியாம போகக்கூடிய தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் கீழ்ப்படியாம போகக்கூடிய உலக ஜனங்களுக்கும் என்ன அழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் டெத், இரண்டாம் மரணம், நித்திய அழிவுக்குள்ள போயிடுவாங்க. அப்படின்னா உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்கள் நித்திய அழிவுக்குள்ள போறதுக்கு அளவுக்கு, சபிக்கப்பட்டவர்கள் பேர் வாங்குற அளவுக்கு என்ன செய்யறாங்க இந்த வெள்ளாடு. செம்மறி ஆடு கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம். வெள்ளாடு கேரக்டர் எப்படிப்பட்டதான்ப்பா, அவர் கேட்கிறார், பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்கல, தாகமா இருந்தேன் என் தாகத்தை என்ன பண்ணல தீர்க்கல, அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, வியாதியா இருந்தேன் காவலில் இருந்தேன் என்ன பண்ணல நீங்க விசாரிக்க வரல. அப்போது அவர்களும் அவர்கள் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவர்களாகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவலில் அடைக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உதவி செய்திருக்கிறாங்க, ஆனா அதான் கேட்கிறாங்க, நாங்க எப்போ அது மாதிரி செய்யாம இருந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். எப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் சொல்லும் போது அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வெள்ளாடு வகுப்பார் ஊழியத்தை செஞ்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனா எப்படி செஞ்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருதயத்துல சந்தோஷப்பட்டு, சே இந்த மாதிரி ஒரு ராஜ்யம் வந்திருக்குதா, இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போதா, நீதி செய்யணுமா, ஆமா அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட சந்தோஷத்தோட இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க ஜஸ்ட் ஃபார் செய்யணுன்றதுக்காக ஒரு கடமைக்கு செய்வாங்க. இவங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ண மாட்டாங்க. இவங்க சாதாரணமா ஒரு செய்யணுமேன்றதுக்காக கடமைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் இன்ஃபர்மேஷன் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க பாத்தீங்களா. இவங்களுக்கு இந்த ராஜ்யத்தை பிடிக்காது. ஏன்னா அவங்க எந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்தவங்க, இந்த பூமியில உலகத்துல நல்லா வாழ்ந்து இதை அனுபவிச்சவங்க கிறிஸ்துடைய ராஜ்யத்துல. உதாரணத்துக்கு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறவர் உயிர்த்தெழுந்து வராருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நல்ல செழிப்பான இடமா இருக்குது கிங்டம். அதில் அங்க பார்த்தா எல்லாருமே ஈக்குவல், நோ பார்ஷியாலிட்டி. அப்படி எல்லாரும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது, இதே மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தவர் எந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணி அந்த ஒரு ராஜ்யம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதே இந்த பூமியில நல்ல லக்ஸூரியஸா வாழ்ந்துட்டு நல்ல உலகத்தை நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க கிறிஸ்துடைய ராஜ்யத்துல பிளாட்ஃபார்ம்ல படுத்துன்னு இருக்கிறவங்களும் பிச்சை எடுத்திருந்தவங்களும் நீங்களும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னா இவங்களால என்ன பண்ண முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த விஷயத்த, அந்த நீதியான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இது மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க பாத்தீங்க, அவங்க கிட்டயும் வந்து கேட்பாங்களா இல்லையா என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கிறவங்க கிட்டயும் வந்து கேட்பாங்க இல்லைங்களா உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள். அவங்களுக்கு என்ன தெரியுமா, இவங்க வந்து அதிருப்தியில் இருக்காங்க, இவங்க சந்தோஷத்துல இருக்காங்க தெரியுங்களா உயிர்த்தெழுந்து வரவங்களுக்கு. எந்திரிச்சு வரும்போது எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு அவங்க எந்திரிச்சு வரும்போது ஆல்ரெடி எந்திரிச்சு உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது, இந்த மாதிரி எந்திரிச்சு அதிருப்தியில் இருக்கிறவங்க எப்படி செய்வாங்க பாத்தீங்கன்னா, ஆமா இந்த மாதிரி ஒரு ராஜ்யம் வந்து இருக்குதான், இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஈக்குவலா இருக்கணுமா, இந்த மாதிரி எதுவும் கஷ்டம் இல்லையாமா அப்படின்னு எந்த ஒரு உற்சாகமும் இல்லாம, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம கடமைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க. ஆமா நீதி செய்யணுமா, இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சாதான் வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியுமாமா அப்படின்னு இந்த ஒரு நீதியை செஞ்சுட்டு சந்தோஷத்தோட சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடமைக்கு, நேம் சேக்கு, சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக செய்யக்கூடியவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடு வகுப்பார் தான் வசனம் சொல்லுது. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் யுவர் ஓன் வே அண்ட் நாட் இன் த வெல்ஃபேர் ஆஃப் த ஃப்ளாக். அவங்க எப்படி வாழ்ந்தாலாமா, அவங்க விரும்பின பிரகாரம், அவங்க இஷ்ட பிரகாரம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க உயிர்த்தெழுந்து வந்தோம் கிறிஸ்து சொன்ன அந்த நீதியான விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை வாழாம, தங்களை மாத்திக்காம, அங்க வந்தோம் அந்த வெளிச்சம் கிடைச்சோம்,
தான் இஷ்டப்படி, தான் இஷ்ட பிரகாரம், நம்ம விரும்பின பிரகாரம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, செயல்பட ஆரம்பிச்சாங்க. இந்த இருதயத்தை நம்முடைய ஆண்டவர் பார்த்துட்டு, இந்த இன்டென்ஷன் அவர் ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, இப்படிப்பட்டவங்க இந்த ஒரு எட்டர்னல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தேவையே இல்லை இப்படிப்பட்டவங்க. இந்த நீதியான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம, அது ஜனங்களோட ஜனங்களா இந்த சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஒரு ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்தபடியே இவர் நித்திய அக்னியை அடையவும், நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்படி இவங்க எங்க போறாங்க? நித்திய ஆக்கினை யாரு? வெள்ளாடு வகுப்பார். நீதிமான்களோ நித்திய ஜீவன் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அடையத்துக்கு போறாங்க. அப்படின்னா எட்டர்னல் டெத் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வகுப்பார். உற்சாகம் இல்லாம, கேர்லெஸ்ஸா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம, நீதி மேல விருப்பம் இல்லாதவங்க எட்டர்னல் டெத். ஆனா அது உற்சாகத்தோட, ஒன்னஸோட, ஒற்றுமையா கீழ்ப்படினோம், மற்றவங்க கீழ்ப்படியத்துக்கு சொல்லி கொடுக்கணும், அப்படி உற்சாகம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அப்படி உற்சாகம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃப் எப்படி இருக்கும் அந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றாங்க. நித்திய நித்தியத்துக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ராஜ்யம். அது இப்படிதான் இருக்கும். இப்ப இப்ப போட்டிருக்க இந்த பிக்சர் எல்லாம் வச்சு இப்படிதான் இருக்கும் நம்ம எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப போட்டு பாக்குற பிக்சர் எல்லாம் ஜஸ்ட் ஒரு மனுஷனுடைய இமேஜினேஷன் தான். ஆனா உண்மையிலே பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யம் சாதாரண ஒரு பிளஸிங்கே இல்லை. இந்த உலக ஜனங்கள் எதிர்பார்க்க சற்றும் அவங்க இருதயத்துல கூட இப்படி இருக்கும்னு கூட மனசுல நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான, அவ்வளோ சந்தோஷமான, அவ்வளோ ஆசீர்வாதமான, அவ்வளோ செழிப்பான ஒரு ராஜ்யத்துக்குள்ளற, தேவனுடைய கிங்டமுக்குள்ளற என்டர் ஆக போறான். அதுக்கப்புறம் மரணம் இருக்கா? கண்ணீர் இருக்கா? கவலை இருக்குதா? வேதனை இருக்குதா? எல்லாமே தேவன் துடைச்சிட. அப்படின்னா இந்த ஒரு கிங்டமுக்குள்ள உலக ஜனங்கள் போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த சுயநலமா இருக்கக்கூடிய, அவங்க இஷ்டப்பிரகாரம் வாழக்கூடிய அந்த வெள்ளாடு வகுப்பார் இந்த செகண்ட் டெத்ல என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்போ பியூரா, உண்மையா, கீழ்ப்படிஞ்சு, உற்சாகத்தோட நல்லா ஓட்டத்தை ஓடி முடிச்சவங்க எங்க ராஜ்யத்துக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் எங்க போறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எட்டர்னல் லைஃப்குள்ள, நித்திய ஜீவனுக்குள்ள மட்டும் பிரவேசிக்கும். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் இந்த பேரபிள் எங்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய 24 25 அதிகாரம் ரெண்டுமே நம்முடைய ஆண்டவர் முதலாம் வருகையில ஆரம்பிச்சு ஷீஷல் கிட்ட ஆரம்பிச்சு அப்படியே ப்ராஃபஸி பேசி வந்து அந்த ப்ராஃபஸிக்குள்ள பேரபிளை கொண்டு வந்து அந்த பேரபிளுக்குள்ள சபையினுடைய நிறைவேறுதலை பத்தி சொல்லி அந்த பேரபிளுக்குள்ள அவருடைய 2ஆம் வருகை பத்தி சொல்லி அந்த பேரபிளுக்குள்ள சபையை எப்படிப்பட்ட குவாலிபிகேஷன், எப்படிப்பட்ட தாளந்த வெளிப்படுத்தி காமின்னு சொல்லி அப்படியே எதுக்குள்ள என்டர் ஆகிறான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகிறார். கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெதில் இருக்கும், அந்த உயிர்த்தெதில் எப்படிப்பட்ட ஊழியம் அவங்க செய்வாங்க. ஒரு குரூப் அந்த ஊழியத்தை எப்படி செய்யாம போயிடுவாங்க. அதை சொல்லி கடைசியில் அந்த பேரபிள் எப்படி முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து முடிப்பார். யுகாயுகத்துல எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலக ஜனங்கள் போய் பெற்றுக்கொள்ள போறாங்க, அதோட கம்ப்ளீட் பண்ண போறாரு. அந்த அந்த பேரபிள் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ ஆரம்பிக்கும் போது அந்த மத்திய 24ஆம் அதிகாரத்துல மாபெரும் தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு உபத்திரவத்துல ஆரம்பிச்சிருப்பார் கிறிஸ்து. எப்படி கேட்டாங்க இல்லைங்களா அப்போஸ்தலர்கள், அந்த உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்படி கேட்கும்போது அந்த பேரபிள் கேட்கும்போது அந்த அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தி கேட்கும்போது ஆரம்பத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்றதெல்லாம் யுத்தத்தின் செய்திகள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்காருங்கள் அப்படின்னு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லி
ஒரு டஃப்பான ஒரு அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்து கடைசியா எப்படி முடிக்கிறார் என்பது நம்முடைய ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு லைஃப்ல வந்து ஒரு ராஜ்யத்துல வந்து முடிக்கிறார். அப்படின்னா இந்த ராஜ்யம் வரணும்னா, இந்த உலக ஜனங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து சந்தோஷப்படணும்னா, அதுக்கு முன்னாடி இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்து வந்து கணக்கு கேட்கணுங்கும்போது அந்த கணக்கை செட்டில் பண்ணாதான் அடுத்தது அந்த ராஜ்யமே நம்ம அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பண்ணாதனால லேட் ஆகல. அவர் குறிப்பிட்ட டைம்ல சபைக்குரிய ஒரு குவாலிட்டியா இருக்கிறவங்க அந்த ஒரு கணக்கு செட்டில் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஒரு கணக்கு செட்டில் பண்றவங்களா இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பேரபிள் ஃபுல்ஃபில் ஆயிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உலக ஜனங்கள் சந்தோஷம் போயிருக்கும். இதுதான் நம்முடைய ஆண்டவர் பேசின மாபெரும் தீர்க்க தரிசனம். இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கடைசியா முடிக்கும் போது இந்த பேரபிளோட என்ன பண்ணுவார் பத்தி முடிப்பார். பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்றதோட சேர்த்து நம்ம வந்து நம்முடைய ஆண்டவர் பேசின பேரபிள சொல்லி இந்த மேத்யூல முடிப்பார். ஸோ இதுதான் நம்முடைய ஆண்டவர் பேசின மாபெரும் தீர்க்க தரிசனம். அவருடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ள நடக்கிற மாபெருதான ஒரு சத்தியம். பொறுமையாய் கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. இந்த நாள் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை கொடுத்து நாம் ஏறெடுத்துக் கொள்வோம்.